வெல்கம் டு ஆஸ்க் ஈவா. நம்ம இப்போ பேனல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ டெம்ப்ளேட் அப்ரூவல் எப்படி பண்ணுறது, அண்ட் காண்டாக்ட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, தென் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணலாம். தென் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ், கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. தென் லாகின். டேஷ்போர்டு ஓப்பன் ஆயாச்சு. ஸோ டேஷ்போர்டில் டெலிவரி ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ரீசெண்டாக ரன் பண்ண கேம்பைன்ஸோட ரிப்போர்ட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு, அது எத்தனை பேருக்கு டெலிவர்ட், அண்ட் தென் எவ்வளோ பேர் ரீட் பண்ணியிருக்காங்கன்ற ஓவரால் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் 7 டேஸோட கேம்பைன்ஸோட ப்ராக்ரெஷன்ஸை இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எத்தனை கேம்பைன்ஸ், அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற சார்ட் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றனால எந்த ஒரு மெசேஜ் பிஸ்னஸ் எண்ட்லேருந்து இனிஷியேட் ஆகுதோ அது டெம்ப்ளேட் மூலியமாக தான் இனிஷியேட் ஆகும். அப்ரூவ்டு டெம்ப்ளேட்ஸ் மட்டும்தான் கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ டெம்ப்ளேட் அப்ரூவல், மேனேஜ் ஆப்ஷன், டெம்ப்ளேட் மெசேஜஸில் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகின ஸ்டேட்டஸோட டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் நியூ டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் நேம் அண்ட் தென் டெம்ப்ளேட்டோட லேபிள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸஸில். ஸோ டெம்ப்ளேட் நேம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அதை நம்ம டைப் பண்ணுறோம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஆஸ்க் ஈவா பேனல் அண்ட் தென் ஆஸ்க் ஈவான்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டெம்ப்ளேட் கேட்டகரி, அண்ட் தென் டெம்ப்ளேட்டோட லாங்குவேஜ், தென் டெம்ப்ளேட் மீடியா டைப். ஸோ டெம்ப்ளேட் கேட்டகரியில் உங்களோட கண்டென்ட் என்ன டைப்புன்றது நீங்கள் டெனோட் பண்ணுறீங்க. ஸோ ப்ரமோஷன் டைப் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங். இதே நீங்கள் ஒரு பில்லிங்லேருந்து மெசேஜ் போகுதுன்னா அது ட்ரான்சாக்ஷனல். இல்லை ஒரு அப்டேட்ஸ் மாதிரி அதோட மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அது என்ன அப்டேட்டுன்றது நீங்கள் டெனோட் பண்ணணும். ஸோ நான் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கேன். அண்ட் தென் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மோர் தென் 60+ லாங்குவேஜஸ் சப்போர்ட்டட். ஸோ 60+ லாங்குவேஜஸில் நான் இப்போ எனக்கு தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் மீடியா டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே சப்போர்ட்டட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் மெசேஜஸ் உங்களோட கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இப்போது நீங்கள் டெக்ஸ்ட்டோட பண்ணுறீங்க அப்படின்னா ஹெடர் அண்ட் தென் ஃபுட்டர் ஆப்ஷனல் தான். இமேஜ் பண்ணுறீங்கன்னா ஹெடர் தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபார்மேட் 1024 கேரக்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட்டட். ஸோ நான் தமிழ் கண்டென்ட்டுக்கு ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த கண்டென்ட் எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னோடய கண்டென்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகியிருக்கும். அண்ட் இங்கே நான் என்னோடய மெசேஜை கஸ்டமைஸ்டாக சென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கஸ்டமைஸ்டாக யூனிக்காக உங்களோட கஸ்டமர்ஸுக்கு மெசேஜ் போகும். ஸோ நான் அதுக்கு வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் மெசேஜ் என்னோட கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான மெசேஜஸாக போகும். கஸ்டமருக்கு தனித்தனியான ஒவ்வொரு கண்டென்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துட்டு புஷ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ இன்டராக்டிவ் ஆக்ஷன்ஸ் அதில் நன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்காது. கால் டு ஆக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஒன்று ஃபோன் நம்பர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா URL. ஸோ கால் டு ஆக்ஷனில் கஸ்டமர் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபோன் நம்பர் இன்கேஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கால் ரவுட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே URL செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வெப்சைட் பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போகும். ஸோ சூட்டபிள் டைட்டில் கொடுத்துக்கலாம். கால் இஸ், ரீச்சஸ், நவ், எனிதிங். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸஸில் சூட்டபிள் டைட்டில். ஆக்ஷனில் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் நம்பருக்கு தான் கால் ரவுட் ஆகும். ஸோ நம்பர் 12 டிஜிட், அதாவது இன்க்ளூடிங் கண்ட்ரி கோடோட 12 டிஜிட்டாக இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். URL ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். ஸோ எந்த வெப்சைட் டைப்புன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டைட்டில் சேம் கான்செப்ட். ஸோ சூட்டபிள் டைட்டில். ஃபீட்பேக் மாதிரி கலெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை பேமெண்ட் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது, ஆர்எல்ஸ் அவங்களோட பேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ எனிதிங் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பேஸஸில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் நோ கொடுத்துட்றேன். அண்ட் தென் URL பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட்டோட சைட் நேம் நான் என்ட்ரு பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது கால் டு ஆக்ஷன் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனில் கஸ்டமர்ஸ் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ்க்கான ஆக்ஷன் வந்துட்டு அங்கே ப்ரொசீட் ஆகும். ஸோ இப்போ இஃப் இன் கேஸ் இந்த 2 ஆப்ஷன் தவிர்த்து நம்ம குயிக் ரிப்ளைஸ் பார்க்கலாம். ஸோ குயிக் ரிப்ளைஸ் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நாங்கள் சஜஷன் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டன்ஸில் ஒன்ஸ் கஸ்டமர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் பாட் பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸுக்கு தான் இது கொடுத்துருக்கோம். அண்ட் வாட்ஸ்அப் எண்ணில் லிமிட்டேஷன்ஸ் நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம 3க்குள்ள என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளாக அபவுட் அஸ் அண்ட் தென் புக் அ டெமோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் அஸ்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன்.
ஸோ கஸ்டமர் எண்டிலேருந்து என்னென்ன பட்டன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாட் மூலயமா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சாட் பாட்டோட ஃபெசிலிட்டிஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் ஓவராலாக இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு கால் டு ஆக்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் குயிக் ரிப்ளைஸ் தேவைப்படாது. ஸோ நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா டைப்பில் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல இமேஜ்க்கான ஆப்ஷன்ஸை நான் இங்கே ஷோ பண்ணணும். ஸோ நான் சூஸ் ஃபைல்ஸில் அதாவது என்னோடய சாம்பிளான இமேஜை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஏன் சாம்பிளான இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்ற ரீசன் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்போட அல்கோரிதம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை மட்டும்தான் ரீட் பண்ணும், இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட் அதெல்லாம் ரீட் பண்ணாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால சாம்பிளாக நான் ஏதாச்சும் ஒரு இமேஜை நான் கொடுத்து ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை நான் டினோட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் வந்துட்டு இமேஜோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் நான் வேரியபிள்ஸ்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள்ஸில் ஒர்க் அவுட் பண்ண ரீசன்னால் அந்த நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கிறது டினோட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அது நேமா, சிட்டி நேமா, எனிதிங். ஸோ அந்த நம்பர் 1ன்றதுக்கு கண்டென்ட் வந்துட்டு அதில் இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே நேமெக்ஸ் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெம்ப்ளேட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜோடு இருக்கிறனால இமேஜ் இருந்தது. அண்ட் வேரியபிள்ஸுக்குமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை வேரியபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை வேரியபிள்ஸுக்கும் நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ டெம்ப்ளேட் மெசேஜ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கண்டென்ட்டை இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அது இப்போ எனக்கு சப்மிட் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் எண்டில் அஃபிஷியலான விண்டோ பீரியட் 24 ஹார்ஸ். மினிமம் 1 to 2 ஹார்ஸ்லேயே உங்களோட டெம்ப்ளேட் அப்ரூவலுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சம் எடுத்துக்காது. பட் அஃபிஷியலாக 24 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ரூவ் ஆன டெம்ப்ளேட்ஸை நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா கேம்பைன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதும் பிஃபோர் தட் உங்களோட கஸ்டமர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு இப்போ காண்டாக்ட்ஸ் ஆப்ஷனில் மேனேஜ் குரூப். ஸோ குரூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸோட டேட்டாஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸ் இருக்கலாம், ஏஜ் வைஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு நியூ குரூப் க்ரியேட் பண்ணலாம். குரூப் நேம் ஸோ நான் ஆஸ்கிவா டெஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப் நான் க்ரியேட் பண்ணிட்டுறேன். சேவ் சேஞ்சஸ். ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த குரூப்பில் காண்டாக்ட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ காண்டாக்ட்ஸ் ஜஸ்ட் லைக் நம்ம ஃபோனில் எப்படி காண்டாக்ட்ஸ் இருக்கோ அதே கான்செப்ட்லேயே இங்கே உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காண்டாக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அது பர்டிகுலராக குரூப்பை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எந்தெந்த காண்டாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பர்டிகுலர் குரூப்பில் இருக்குன்றதை ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது காண்டாக்ட்ஸ் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டெப், அதாவது இன்ஸ்டண்ட்டான மெத்தட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் கண்ட்ரி கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மொபைல் நம்பர், எனக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பரை நான் இந்த பர்டிகுலர் குரூப்பில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. காண்டாக்ட் நேம் நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். காண்டாக்ட் நேம் டிஃபால்ட்டாக கொடுக்கறதுக்கான ரீசன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமை ஃபெச் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் டிஃபால்ட்டாக ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட்ஸை வந்துட்டு ஒன்ஸ் உங்களோட காண்டாக்ட்ஸை டேட்டாஸாக இருக்கிறது நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட மோர் தென் 1000 காண்டாக்ட்ஸ் இருக்கலாம், 10,000 காண்டாக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை ஓவராலாக எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாம்பிள் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு CSV ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 3 காலமில் பார்த்தீங்கன்னா காண்டாக்டோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ கண்ட்ரி கோட், மொபைல் நம்பர் அண்ட் தென் காண்டாக்ட் நேம் பார்த்திங்கன்னா இருக்கும். கண்ட்ரி கோட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கண்ட்ரி கோடோ அதுக்கேற்ற அப்ரோப்ரியேட் கண்ட்ரி கோட் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கணும். மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர். காண்டாக்ட் நேம் நான் சொன்ன மாதிரி மேண்டட்டரி கிடையாது. ஸோ இந்த ஃபைல்ஸில் நீங்கள் உங்களோட மொத்தமாக இருக்கிற காண்டாக்ட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சிம்பிளாக ஒரு சாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்ட்ரி கோட், இந்த ஃபைல்ஸை இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இந்த காண்டாக்ட் ஃபைல்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த காண்டாக்ட்ஸை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். இப்போ நம்ம பேனலுக்கு போகலாம். ஸோ காண்டாக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இம்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த குரூப்பில் அந்த காண்டாக்ட் இம்போர்ட் ஆகணுமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கணும். தென் சூஸ் ஃபைல்ஸில் எந்த ஃபைலை நான் இப்போது சேவ் பண்ணியிருந்தேனோ அந்த ஃபைலை நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்ஸ் அது CSV ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ஃபைல். ஸோ இப்போ நான் இம்போர்ட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, காண்டாக்ட்ஸ் இம்போர்ட்டட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். குரூப் நேம், காண்டாக்ட் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் ஸ்டேட்டஸுமே அது வேலிடா இன்வேலிடான்றதை காட்டும். ஸோ இஃப் இட் இஸ் இன்வேலிட்னா நீங்கள் ஆக்ஷன்ஸில் டெலிட் ஆர் வியூ கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வேலிட் டேட்டா 3, இன்வேலிட் டேட்டா 0. இன்வேலிட்னா உங்களுக்கு எந்த மாதிரி காட்டும்னா 10 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல 9 டிஜிட்ஸ் ஆர் 12 டிஜிட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்வேலிட்ன்ற மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் காட்டும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண குரூப்பில் அந்த காண்டாக்ட்ஸ், நான் அப்லோட் பண்ண காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் மெத்தடாகவும் நான் என்ட்ரு பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஃபர்தராக பார்த்திங்கன்னா குரூப்பாகவும் பல்காகவும் நான் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ டோட்டலாக நான் 4 காண்டாக்ட் இந்த பர்டிகுலர் குரூப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 நம்பருமே வேறு குரூப்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டூப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் குரூப்பில் இந்த நம்பர் வேண்டாம் அப்படின்னா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் காண்டாக்ட்ஸ் இப்போ முடிஞ்சாச்சு. இந்த காண்டாக்ட்ஸுக்கு இப்போது நம்ம கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஸோ கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ் மெசேஜ், கேம்பெயினுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கேம்பெயின்ஸுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆஸ்கேவா பேனல் ட்ரைனிங்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் செலக்ட் மெசேஜ் டெம்ப்ளேட்டில் ப்ரீ அப்ரூவ்டு டெம்ப்ளேட்ஸோட கண்டென்ட்ஸை நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களோட அப்ரூவ்டு டெம்ப்ளேட்ஸோட கண்டென்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டைப்பில் அது இமேஜோடு இருக்கா, வீடியோவோடு இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ சிம்பிளாக ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன். ஸோ ஓவராலாக உங்களோட நிறைய கண்டென்ட்ஸ் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நான் இமேஜோடு இருக்கிற ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு இமேஜ் தேவைப்படும். ஸோ செலக்ட் ஃபைல்ஸில் ஆல்ரெடி அப்லோடான ஃபைல்ஸில் இருக்கிற இமேஜஸை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஃபைல்ஸில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இமேஜஸ் அப்லோடாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த இமேஜை எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மெசேஜை எந்த குரூப்புக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படின்ற குரூப்பை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஸ்கேவா டெஸ்ட் அப்படின்ற குரூப்பில் 4 காண்டாக்ட் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மோர் தென் 1 more குரூப் நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் அதை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சென்ட் நவ், ஷெட்யூல் லேட்டர், டைனமிக். ஸோ டைனமிக் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக்காக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கான்செப்ட். ஷெட்யூல் லேட்டர் நீங்கள் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆகும். ஸோ நான் இப்போது இன்ஸ்டண்ட்டாகவே மெசேஜை புஷ் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெசேஜோட ப்ரிவ்யூ ஆப்ஷன். ஸோ ப்ரிவ்யூ ஆப்ஷன் எதுக்காகனா வாட்ஸ்அப் எண்ணில் உங்களோட மெசேஜஸை நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் ஒன்ஸ் வாட்ஸ்அப் எண்ணில் கிளைமும் கேட்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம மெசேஜோட ப்ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த காண்டாக்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அண்ட் என்ன கண்டென்ட் இந்த இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நான் மெசேஜை பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணுறேன். சென்ட் மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ரன் பண்ண கேம்பெயின்ஸோட ரிப்போர்ட்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன், மெசேஜ் லாக்ஸில் நீங்கள் ரன் பண்ண கேம்பெயினோட டேட்டாஸ் இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் கவுண்ட்டில் செக் பண்ணலாம். இதுதான் நான் ரீசெண்டாக ரன் பண்ண கேம்பெயினோட டேட்டா. ஸோ இங்கே ஓவராலாக நீங்கள் ரன் பண்ண எல்லா கேம்பெயின்ஸோட டேட்டாஸுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் டெலிவர்டாக இருக்குது, அது எத்தனை பேர் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸை இங்கே பார்க்க முடியும். ஸோ நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்க்ரீனையும் காட்டுறேன். ஸோ அங்கே நான் ரீட் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்ஸ் இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, நான் ரீட் பண்ணிட்டேன், என்னோடய ரிப்போர்ட்டுமே இங்கே அப்டேட் ஆகும். ஸோ ஈச் பை ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எக்ஸல்லையும் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக ரன் பண்ண கேம்பெயின்ஸோட ரிப்போர்ட் இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது எத்தனை மணிக்கு ரீட் பண்ணாங்க, எப்போ ரெலவெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற அக்யூரேட்டான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸல் ஃபைல்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சார்ட் ரிப்போர்ட்ஸுமே இருக்கும். ஸோ இப்போது கஸ்டமர்ஸ் அந்த ரன் பண்ண கேம்பெயின்ஸில் என்ன இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்ன மாதிரி அதுக்கு பார்க்கலான்னா சாட் ஆப்ஷனில் லைவ் சாட்டில் கஸ்டமர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க என்ன சாட் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஓவராலாக பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாட்டை
கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபெச் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ நான் சேவ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக கொடுத்து சேவ் பண்ணேன். பட் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும்போது அவங்களோட நேமோட தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இது என்னோடய காண்டாக்ட். நான் என்ன சேட் பண்ணுறேன், என்ன ப்ரொசீட் பண்ணியிருக்கேன், பாட் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால் பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ நான் ஒரு கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து பாட்டை நான் செக் பண்ணுறேன். ஸோ கேஸ் ஸ்டடீஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ப்ளோர் நவ் ஆப்ஷன். ஸோ எனக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணி வியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து சேட் பண்ணுற ஆப்ஷன். ஒன்ஸ் இந்த சேட் ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆனதும் ஆஸ்க் யுவர் யூஸராக இருந்து நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ பேசிக்காக இங்கே என்னென்ன சேட் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பட்டன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டன்ஸ் இருக்கும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கஸ்டமர்ஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஆஸ்க் யுவர் யூஸராக இருந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ன சேட் பண்ணியிருக்காங்க, என்ன செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பாட் தான் அவங்களுக்கு மெசேஜ் புஷ் ஆகிருக்குன்றதை இந்த ஐகான்ஸ் பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கஸ்டமர் எண்டில் இருந்து பாயிண்ட்லேருந்து யோசிக்கும்போது ஆல் டைம் பாட் கிட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நெகோஷியேஷன்ஸ் இருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் ஒரு கஸ்டமர் ஏஜென்ட்டோ இல்லை ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ பேச முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக்காக ஒரு ஆஸ்க் யுவர் யூஸர் இருந்து நீங்கள் உங்கள் எண்டிலேருந்து சேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த காண்டாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் செஷனில் இருக்கும். இன்டர்வென்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த காண்டாக்ட் இன்ஆக்டிவாக இன்டர்வெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ பாட்டோட இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால பாட்டை இந்த இடத்துல இன்ஆக்டிவ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து நான் கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் இங்கே டைப் பண்ணி புஷ் பண்ணுறேன். ஸோ என் எண்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மெசேஜஸ் வேணாலும் என்னால் புஷ் பண்ண முடியும். பிகாஸ் நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெசேஜுமே வந்துட்டு கஸ்டமர்லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஐகான்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் இது ஒரு ஹியூமன் ஏஜென்ட் வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு ரீசன்னால். ஸோ அதுக்கான மெசேஜுமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது நாமே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜில் இருந்து உங்களுக்கு இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட், ஆடியோவும் சென்ட் பண்ண முடியும். அண்ட் எமோஜிஸுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமருக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எமோஜிஸ், வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே இங்கே சென்ட் பண்ணி ஒன்ஸ் கஸ்டமருக்கு இஷ்யூ ரிசால்வ் ஆகிருச்சு, இல்லை அவங்களுக்கு எனஃப் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரிசால்வை கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் பாட் அந்த இடத்துல ஆக்டிவ் ஆகிடும். ஸோ காண்டாக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இந்த ஆக்டிவ் செஷன் 24 ஹார்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் சேட்டில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் மறுபடியும் கஸ்டமர் எண்டில் இருந்து அகெயின் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒன்ஸ் அகெயின் பாட் தான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சேட்டில் இருக்கும்போது ஒரு லைவ் ஏஜென்ட்டோ ஒரு கஸ்டமரோ வந்து இங்கே பேச முடியும். ஸோ அவங்க இன்ட்ராக்ஷன் முடிஞ்சதுமே ஒன்ஸ் 24 ஹார்ஸ் செஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது ஹிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். ஸோ 24 ஹார்ஸ் கழித்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெம்ப்ளேட் மெசேஜ் மூலிமா தான் நீங்கள் கஸ்டமருக்கு மெசேஜை இனிஷியேட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியில் இருக்கும்போது உங்களால் எந்த ஆக்ஷன்ஸும் பண்ண முடியாது. பேசிக்காக என்ன சேட் பண்ணியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்க முடியும்.